Class 10, Exercise 2.1, Chapter 2, Numbers and Sequences. Question number 6. Use Euclid's division algorithm to find the highest common factor, that is called HCF, of the Roman letter 1, 340 and 412. So, in the place two numbers கொடுத்திருக்காங்க. அந்த 2 நம்பர்ஸ்க்கும் HCF கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது டிவிஷன் லெம்மாவிலேருந்து ரிப்பீட்டட் ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வந்தோம்னா அது டிவிஷன் அல்காரிதம்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ அதைத்தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி அப்படின்னா அந்த 2 நம்பர்ஸையும் நம்ம லாங் டிவிஷனில் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த பிளேஸில் ஒரு நம்பர் இருப்பாங்க, இந்த பிளேஸில் ஒரு நம்பர் இருப்பாங்க. இந்த நம்பர் என்னவாக இருக்கணும், ஸ்மாலாக இருக்கணும், இது பிக்காக இருக்கணும். ஸோ அதை டிவைட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே ரிமைண்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா இவங்க தான் ஹெச்சிஎஃப். சப்போஸ் இது நாட் ஈக்குவல் டு 0வாக இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த நம்பரை இன்சைடில் ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரிமைண்டர் எடுத்துன்னு அவுட் சைட் ரைட் பண்ணணும். அதாவது இது டிவைடடாக மாறிடும், இது டிவைசராக மாறிடும். ஸோ அதே மாதிரி தான் இந்த பிளேஸில் அந்த சம்மை சால்வ் பண்ணிட்டு வரணும், டிவைட் பண்ணிட்டு வரணும். அது ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்ததுன்னா அப்போ இவங்க தானே சொல்லுவீங்க ஹெச்சிஎஃப்பாக மாறுவாங்க. இந்த ப்ரொசீஜர் தான் இதுக்கு செய்ய போகிறோம். நான் இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக செஞ்சுட்டு வர்றதுக்கு தான் அல்காரிதம் சொல்கிறோம். யூசிங் ஆர் பை அப்படின்னு வேறு யூஸ் பண்ணிக்கலாம். யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா. லெம்மாவில் என்ன சொல்லியிருக்காங்க, ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஆர் எப்படி இருக்கணும், 0 விட கிரேட்டராக இருக்கணும் அல்லது ஈக்குவலாக இருக்கலாம். ஆர் லெஸ் தென் பி. ஏ வந்து கிரேட்டராக இருக்கணும், பி வந்து ஸ்மாலாக இருக்கணும். ஸோ இப்போ இந்த 2 நம்பர்ஸில் பாருங்கள் யார் கிரேட்டர்னு பாருங்கள், 412. ஸோ அவங்க தான் ஏ. ஏஸ் ஈக்குவல் டு 412. நெக்ஸ்ட்டு ஸ்மால் நம்பர் வந்து 340, அதை பி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். ஸோ இந்த நம்பரை இதை வச்சு டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது இந்த லாங் டிவிஷன் மெத்தட்டை யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே 0ன்னு வந்ததுன்னா ஸ்டாப் பண்ணிடலாம். வரல அப்படின்னா நெக்ஸ்ட் நிச்சிங்க அதை ரிப்பீட்டடாக செஞ்சுட்டே வரோம். எப்போ அன்டில் ரிமைண்டர் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது வரைக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்பர் எடுக்கலாம், அதை டிவைட் என்ன எடுக்கிறோம், 4 1 2. ஸ்மால் நம்பர் வந்து டிவைசராக எடுக்கிறோம் 340. ஸோ இந்த மாதிரில பிக் நம்பராக வந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பெரிய நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இது. ஆனால் சில கிண்ட் தேவைப்படுது, அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே 3 டிஜிட் நம்பர் இருக்குது, இதுவும் 3 டிஜிட் நம்பர் தான். ஓகேவா? ஸோ இப்போ 3 டிஜிட்டாக இருந்துச்சுன்னா சேமாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட் டிஜிட்டை மட்டும் எடுங்க. இங்கே 3 இருக்கிறாங்க, இங்கே 4 இருக்குது. ஸோ இந்த 4ல் எத்தனை 3 இருக்குன்னு பாருங்கள். ஹவு many 3 in 4? ஒன்லி 1 3 அப்படி தானே. 1 3 is 3, 2 3 சார் 6ன்னு வரும். இங்கே 6 இல்லை. ஓகேவா? 3 மட்டும்தான் பாசிபிளாக இருக்குது. அப்போது ஒரே ஒரு டேர்ம்ஸ் தான் பாசிபிள் இருக்குது, அந்த 1 அப்படிங்க ரைட் பண்ணிக்கோங்க. ரைட் பண்ணிவிட்டு இப்போ இந்த டேர்ம்ஸ் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 1 0 is 0, 1 4 is 4, 1 3 is 3. அப்புறம் இவங்களை செப்பரேட் பண்ணுங்கள். செப்பரேட் பண்ணும்போது இங்கே 2 இருக்குது அப்படி தானே. 2லேருந்து 0 செப்பரேட் பண்ணுங்க 2. இங்கே 1 இருக்குது, நம்ம கட் பண்ண முடியாது, அப்போ பாரம் வாங்கணும் ப்ரீவியஸ் நம்பரில். ஸோ அப்போ இந்த ப்ளேஸில் ஒரு நம்பர் ரெடியூஸ் பண்ணிங்க, அங்கே 3ன்னு மாறிடுவாங்க. அப்புறம் இங்கே என்ன இருக்கும், இந்த 1 கட் பண்ணிங்கன்னா அது ஜாயின் பண்ணிங்கன்னா 11 மாறும். இப்போ 11லேருந்து 4 செப்பரேட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 7. இங்கே 3 இருக்கும், இங்கே 3 இருக்கும், 3 - 3 0ன்னு ஆயிடுவாங்க. ஸோ அப்போ இது அப்படி ஸ்டாப் பண்ணிக்கிடுவோம். ஓகேவா? இப்போ இவங்களை விட இவங்க ஸ்மால் ஆகிட்டாங்க. இப்போ டிவைட் பண்ண முடியாது. நாட் ஈக்குவல் 0 அப்படின்னா இது என்ன செஞ்சிடணும், டிவைசராகவும் இந்த டிவைசரை வந்து டிவிடெண்டாகவும் மாற்றிடணும். இது அவுட் சைடில் போயிடணும், இது இன்சைடில் வந்துடணும். ரிமைண்டராக இருக்கக்கூடியதை அவுட் சைட் ரைட் பண்ணுறீங்க. அப்போ 7 2 72. அவுட் சைடில் இருக்கிறத இன்சைட் ரைட் பண்ணுங்கள். அந்த பிளேஸ் 340 மறுபடியும் டிவைட் பண்ணலாம். ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், இங்கே 2 டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. கம்பேர் பண்ணி பாருங்கள், இங்கே 7 இங்கே 3 இருக்குது. இது ஸ்மால் நம்பர், அப்போ டிவைட் பண்ண முடியாது. அப்போ நெக்ஸ்ட் ஒரு டிஜிட்டை நம்ம சேர்ந்து எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளேஸில் பாருங்கள் 3 டிஜிட் இருக்குது, 2 டிஜிட் இருக்குது. அப்போது இந்த பிளேஸை ஃபஸ்ட் நம்பர் ஸ்மால்னால செகண்ட் நம்பர் சேர்த்து சர்க்கிள் பண்ணுங்கள். இங்கே ஃபஸ்ட் நம்பர் மட்டும்தான் சர்க்கிள் பண்ணோம், இங்கே செகண்ட் நம்பர் சேர்த்து எடுக்கிறோம். பிகாஸ் இது இதை விட ஸ்மாலாக இருக்கிறதுனால
இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் மட்டும் சர்க்கிள் பண்ணுங்க. இப்போ 7 மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஆஃப் 7 சொல்லி பாருங்க. 34 வரைக்கும் ஏதாவது பாசிபிள் இருக்காது. 5 7s are 35, இங்கே 34 தான் இருக்குது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன இருக்கும்? 4 இருக்கும். 4 7s are 28. இப்போ 28 வந்து பாசிபிளாக இருக்கான்னு ரைட்டில் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லா சமுக்கும் அது கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. சில சமுக்கு ஒரு நம்பர் முன்ன அல்லது ஒரு நம்பர் பின்ன அப்படி கிடைக்கும். ஸோ அப்போ என்ன செய்யுங்க, 4 தான் பாசிபிளாக இருக்குது. 4 செக் பண்ணி பாருங்கள். ஓகே, 72 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 4 2s are 8, 7 4s are 28. இங்கே 4 ரைட் பண்ணிக்கலாம். இப்போ 472 288 இந்த பிளேஸ் ரைட் பண்ணிக்கங்க. இப்போ செப்பரேட் பண்ணலாம். 0வை செப்பரேட் பண்ண முடியாது, பாரா வாங்குவோம். அப்போ அந்த பிளேஸில் 3 இருப்பாங்க. இங்கே 10 மாறும். 10ல் 8 செப்பரேட் பண்ணால் 2 வரும். 3 இருக்குது, இங்கே 8 இருக்குது, செப்பரேட் பண்ண முடியாது. மறுபடியும் இங்கே பாரா வாங்குது. இங்கே பேலன்ஸு 2 இருக்கும். ஓகேவா, இங்கே 13 இருக்கும். இப்போ 13லேருந்து 8 செப்பரேட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 5. இந்த பிளேஸில் இருக்கும் 2 - 2 0ன்னு வந்துடும். 0 விட்டுருங்க. ஸோ இந்த பிளேஸை பாருங்கள், இவங்களும் நாட் ஈக்குவல் டு 0. அதே ஸ்டெப்பை மறுபடியும் ரிப்பீட்டடாக செய்தோம். ஸோ இப்போது இந்த ரிமைண்டர் எடுத்து அவுட் சைட் ரைட் பண்ணுதோம். இப்போ 52. அப்புறம் இந்த டிவைசர் எடுத்து இன்சைட் ரைட் பண்ணுதோம். இந்த வேல்யூ வந்து 72 அப்படின்னு வருவாங்க. ஸோ அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பர் எடுங்க. ஃபஸ்ட் நம்பர் 5 இருக்காங்க, இங்கே 7 இருக்காங்க. இதை விட இது பிக் நம்பர் தான். ஸோ அப்போது இந்த நம்பரை செக் பண்ணால் போதும். ஸோ இப்போ 5 மட்டும் செக் பண்ணி பார்க்குறோம். 1 5 is 5, 2 5s are 10. 10 இங்கே இல்லை. ஸோ இப்போ 1 தான் பாசிபிளாக இருக்குது. அப்போ டேரெக்டாக 1 நீங்கள் ரைட் பண்ணலாம். அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 2 is 2, 1 5 is 5. இப்போ செப்பரேட் பண்ணுங்கள். 2 - 2 0, 7 - 5 2. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ மறுபடியும் நீங்கள் இதே ஸ்டெப்பை நம்ம செய்ய போகிறோம். இப்போ இந்த ரிமைண்டர் 20 அவுட் சைட் ரைட் பண்ணதும், நெக்ஸ்ட்டு இந்த டிவைசரை இன்சைட் ரைட் பண்ணதும், அது 52. அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்பரும் 2வை விட இந்த 5 வந்து கிரேட்டராக இருக்காங்க. அப்போ 2 டேபிள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 2 2s are 4, 3 2s are 6. 6 பாசிபிளில். அப்போ நீங்கள் 2 தான் நமக்கு பாசிபிளாக இருக்கும். 2 2s are 4ன்னு டேரெக்டாக போட்டுக்கோங்க. இப்போது 2 0 is 0, 2 2s are 4. இப்போ செப்பரேட் பண்ணிக்கலாம். 2 - 0 2 அப்படின்னு வருவாங்க. 5லேருந்து 4 செப்பரேட் பண்ணிங்கன்னா 1 வருவாங்க. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. ஸோ ரிமைண்டரை அவுட் சைட் ரைட் பண்ண போகிறோம். டிவைசரை இன்சைட் ரைட் பண்ண போகிறோம். 20. 1 12 is 12. இப்போ செப்பரேட் பண்ணுங்கள். 20லேருந்து 12 செப்பரேட் பண்ணிங்கன்னா 8. இதுவும் நாட் ஈக்குவல் டு 0. லெஃப்ட் சைடு 8 கொண்டு போனீங்கன்னா இன்சைடில் இவங்களை 12 ரைட் பண்ணுவோம். அப்படி தானே? இப்போ 12 ஸ்மால் நம்பர் தான், டேரெக்டாக செக் பண்ணுங்கள். 1 8 is 8, 2 8s are 16. 16 இல்லை, இப்போ டேரெக்டாக 1 மட்டும் யூஸ் பண்ணுங்கள். 1 8 is 8. செப்பரேட் பண்ணிங்கன்னா 4 வருவாங்களா? 4னா நாட் ஈக்குவல் டு 0. ஸோ இந்த பிளேஸ்லையும் நினச்சிங்க ஃபினிஷ் ஆகலாம். மறுபடியும் நினச்சிங்க சேஞ்ச் பண்ணுதோம். அப்போ இந்த பிளேஸ் நினச்சிங்க ரிமைண்டரை அவுட் சைட் ரைட் பண்ண போகிறோம். இவங்கள இன்சைட் ரைட் பண்ணதும். ஸோ இந்த பிளேஸில் டேரெக்டாக வந்துடும். 2 4s are 8. இப்போ 0. இப்போ ரிமைண்டர் 0 வந்தது. அப்படி 0ன்னு வந்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அவுட் சைடில் இருக்காங்களா, இவங்க தான் HCF. ஃபஸ்ட்டு சம்னால் லென்த்தியாக கொடுத்துருக்காங்க அவங்க. இந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் டிவிஷன் லெம்மா ரூல்ஸ் படி நம்ம ரைட் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட் நம்பர் இதான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டிவைடனில் ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டிவைசரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கோஷியன், லாஸ்ட் நினைச்சுன்னா ரிமைண்டருக்கு வரணும். இந்த ஆர்டரில் நம்ம ரைட் பண்ணணும். சரியா? ரைட் பண்ணும்போது ஃபஸ்ட் நம்பர் யார் இருக்காங்க, இவங்க 412. ஃபஸ்ட்டு 412 அப்படி ரைட் பண்ணணும். அதான் இந்த ஃபார்மை ரைட் பண்ணுவோம். இதான் ஏ, இது பி, இது கியூ, இது ஆர். இந்த வேல்யூ பி, இந்த வேல்யூ ஏ, இந்த வேல்யூ கியூ, லாஸ்ட் இந்த வேல்யூ ஆர். ஸோ இப்போ இந்த ஆர்டரில் ஃபஸ்ட்டு ஏ ரைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இஸ் ஈக்குவல் டு பி. பி வேல்யூ இங்கே 340. நெக்ஸ்ட்டு கியூ கோஷியன்ட் வந்து 1. அதை இன்ட்டு போட்டுக்கலாம் அல்லது ப்ராக்கெட்னு போட்டுக்கலாம். 1 ப்ளஸ்ஸு இந்த ப்ளஸ் யூஸ் பண்ணோம். ஆர் வேல்யூ 72. அப்போ இந்த பிளேஸில் ஆர் என்னவா இருக்குது, 72 இருக்குது. அது ஈக்குவல் டு 0வா? இல்லை, நாட் ஈக்குவல் டு 0. இப்போ மறுபடியும் அதே டிவிஷன் லெம்மாவை யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்போ செகண்ட் பார்ட்டுக்கு வந்துடும். இதே பிளேஸில் இங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அப்புறம் நெக்ஸ்ட்டு இங்கே போகிறீங்க. இந்த பிளேஸில் ட்ராவல் ஆகுதுங்க. ஃபைல் தான் இங்கே ஃபினிஷ் பண்ணணும். ஓகே, அப்போ ஃபஸ்ட் நம்பர் என்ன இருக்குங்க, 340.
ஸோ இப்போ 3 4 0 is equal to 2. Next number 72. 72 into next number இங்கே quotient என்ன இருக்கு 4 அப்புறம் ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 52. இப்போ ரிமைண்டர் 52னா r is equal to 52. இது ஈக்குவல் டு 0வா இல்லை, அப்போ நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். டிவைடண்டில் இந்த பிளேஸ்க்கு வரும், இந்த பிளேஸ்க்கு வரும், இங்கே வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் நம்பர் 72. ஸோ அப்போ இந்த பிளேஸில் 72 ரைட் பண்ணுவோம் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு 52 இன்ட்டு கோஷியன்ட் வந்து 1 ப்ளஸ்ஸு ரிமைண்டர் 20 கம்மா. அப்போ ஆர் ஈக்குவல் டு 20 வந்து நினைச்சிங்க நாட் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுவீங்க, இங்கே கனெக்ட் பண்ணுவீங்க, இந்த பேஜ் ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கே ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ ஸ்டார்டிங் நம்பர் 52 இந்த பேஜ் டைப் பண்ணுங்கள். 52 இஸ் ஈக்குவல் டு 2. நெக்ஸ்ட்டு 20 இன்ட்டு நெக்ஸ்ட்டு 2 ப்ளஸ்ஸு லாஸ்ட் ரிமைண்டர் 12. ஆர்ஸ் ஈக்குவல் டு 12 இருக்கு, இது நாட் ஈக்குவல் டு 0. இப்போ மறுபடியும் செய்யுங்க, டிவிசர் லெம்மா யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த பேஸை டிவைடனில் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிவைசர் கோஷியன் ரிமைண்டர். ஃபர்ஸ்ட் நம்பர் 20 20 is equal to 12 into 1 plus 8. இதான் ரிமைண்டர். அது r is equal to 8. 8 வந்து நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் போகலாம். இப்போ இந்த பிளேஸில் 12 ஸ்டார்ட் பண்ணுதோம், 8 டச் பண்ணுதோம், நெக்ஸ்ட்டு 1 லாஸ்ட்டாக 4 ஃபினிஷ் பண்ணிடுதோம். ஸோ அந்த பிளேஸில் ஸ்டார்டிங் நம்பர் 12 is equal to 2. நெக்ஸ்ட்டு 8 இன்ட்டு கோஷியன்ட் 1 ப்ளஸ்ஸு ரிமைண்டர் 4. ஸோ ரிமைண்டர் r is equal to 4, that is not equal to 0. நெக்ஸ்ட்டு இந்த பிளேஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம், இங்கே கனெக்ட் பண்ணுவோம், இங்கே கனெக்ட் பண்ணுவோம், லாஸ்ட்டாக எண்ட் ஆயிடும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் நம்பர் 8 is equal to 2 டிவைசர் 4 இன்ட்டு கோஷியன்ட் 2 ப்ளஸ்ஸு ரிமைண்டர் 0. அப்போ இந்த பிளேஸ் பாருங்கள் 0ன்னு வந்துட்டாங்க. இப்போ r is equal to 0ன்னு வந்தால் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த பிளேஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க தான் HCF. therefore HCF ஆஃப் எந்த நம்பர் கொடுத்துருக்காங்க 340 and 412 இஸ் எந்த வேல்யூ 4. தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 6லேயே செகண்ட் ரோம் லெட்டர். ஸோ அதே மாதிரி ரைட் பண்ணிக்கலாம், பை அல்லது யூசிங் போட்டுக்கலாம். ஈக்குவல்ஸ் டிவிஷன் லெம்மா. என்ன சொல்லியிருக்காங்க, ஏ வந்து கிரேட்டராக இருக்கணும், பி வந்து ஸ்மாலாக இருக்கணும், அப்புறம் ஏஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஆர் எப்படி இருக்கணும், 0 less than or equal to r less than b. 867 தான் கிரேட்டர். ஸோ அப்போ அதை ஏன்னு எடுத்துக்கலாம். ஏஸ் ஈக்குவல் டு ஸ்மால் நம்பர் என்ன செஞ்சுருக்கீங்க 255. ஸோ அதை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லாங் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் நம்பரை இன்சைட் ரைட் பண்ணுதோம், ஸ்மால் நம்பரை லெஃப்ட் சைடு ரைட் பண்ணுதோம். ஃபர்ஸ்ட் நம்பரை செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். இங்கே 8 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ இந்த 8ல் எத்தனை 2 இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள். 4 2s are 8 கரெக்டாக வருது. ஆனால் அந்த பிளேஸ்லன்ஸ் இங்கே இங்கே 55 வருது. அப்போ 2.5 வரும்போது கிரேட்டராக வரும். இப்போ 4 வராது, அதை விட கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணிங்க 3. இப்போ 3 செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் போங்க. ஓகேவா. இப்போ 2 5 5 3 3 5s are 15 பேலன்ஸ் 1. 3 5s are 15 plus 1 16 பேலன்ஸ் 1. 2 3s are 6 6 plus 1 7 765 பாசிபிள் தான். ஸோ அந்த 765 எடுத்து ரைட் பண்ணோம். இந்த பிளேஸில் 3 வருவாங்க, செப்பரேட் பண்ணலாம். 7லேருந்து 5 செப்பரேட் பண்ணால் 2, 6 minus 6 0, 8 minus 7 1. இது ஈக்குவல் டு 0 இருக்கான்னு பாருங்கள். இல்லை, நாட் ஈக்குவல் 0. இதை அப்படி ஸ்டாப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் செய்யலாம், அல்லது இதிலே டைரெக்டாக செஞ்சுக்கலாம்.
லாங் டிவிஷன் மெத்தடை. இப்போ இவங்களை என்ன செய்வீங்க, டிவைசரை எடுத்துக்காங்க, இவங்களை டிவைடண்டை எடுத்துக்காங்க. இன்சைட் ரைட் பண்ணதும் என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் எடுக்கும், என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் எடுங்க. இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ 2 1 is 2. 2 பாசிபிளாக இருக்கும். இந்த ஸ்மால் நம்பர் தான். அப்போ டேரெக்டாக 2 எடுத்துக்கலாம். 2 2s are 4. 2 0 is 0. 2 1 is 2. இப்போ செப்பரேட் பண்ணுங்கள். 5லேருந்து 4 செப்பரேட் பண்ணால் 1. 5 minus 0 5 51. ஸோ இதுவும் நாட் ஈக்குவல் 0ன்னு வந்துட்டு லாங் டிவிஷனை ரைட் சைடில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 102 வந்து இன்சைட் ரைட் பண்ணுறோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்குங்க, 5 இருக்குது, இங்கே 1 இருக்குது, சான்ஸ் வராது. அப்போ 2 நம்பர்ஸ் சேர்த்து எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ 5ங்கிறது 2 5s are 10. இப்போ 2 பாசிபிளாக இருக்குது. ஸோ அந்த பிளேஸில் 2 போடுங்க. 2 1 is 2. 2 5s are 10. ஸோ 10 அப்படி ரைட் பண்ணுறோம். இப்போ சேம் நம்பராக இருக்காங்க, செப்பரேட் பண்ணால் 0ன்னு வந்துடும். ஸோ இப்போ 0ன்னு வந்தால் ஸ்டாப் பண்ணிடணும். இந்த பிளேஸில் 0ன்னு வந்ததுன்னா இவங்க தான் HCF. இதை எல்லாமே யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்மில் ரைட் பண்ணுதோம். ஸோ இப்போ இந்த பிளேஸை ஸ்டார்ட் பண்ணு சொல்லியிருக்கிறேன். அப்புறம் இங்கே கனெக்ட் பண்ணணும், இங்கே கனெக்ட் பண்ணணும், லாஸ்ட் அண்ட் சீனும் இங்கே ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இப்போ இந்த பிளேஸில் ஃபர்ஸ்ட் நம்பர் 867 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு 255 இன்ட்டு 3. இந்த பிளேஸில் இன்ட்டு போடுவதா கியூனுடைய வேல்யூ 3. ஸோ 3 நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆர் ரிமைண்டர் வேல்யூ வந்து 102. ஸோ இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு 102. திஸ் நாட் ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் வரும். ஸோ இப்போ இவங்களை என்ன செய்யுங்க, டிவைடடாக எடுத்துக்கிட்டதும் டிவைசர் அப்புறம் கோஷியன் ரிமைண்டர் இங்கே ஸ்டாப் பண்ணிடலாம். 255 is equal to 2. Next 102 into next 2 plus remainder 51. R is equal to 51. This is not equal to 0. Next பார்க்குறோம். இந்த ஸ்டெப்பில் டிவைடரில் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இன்சைடில் என்ன செய்யுங்க, 102 is equal to 2. Next 51 into 2. அப்புறம் இந்த பிளேஸ் 0. இந்த பிளேஸில் ப்ளஸ் யூஸ் பண்ணிவிட்டு 0 யூஸ் பண்ணுறோம். இங்கே R is equal to 0ன்னு வந்தது. ஸோ இவங்க தான் HCF. ஸோ இப்போ therefore HCF ஆஃப் எந்த நம்பரை கொடுத்துருக்காங்க, இவங்க 2 பேரை எடுத்து ரைட் பண்ணிக்காங்க, இஸ் 51. That's all. Next same question number third row letter. So இந்த பிளேஸ்லையும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா யூஸ் பண்ணுறோம். அப்போ அதில் என்னவா இருக்கணும், ஃபஸ்ட்டு ஏ வந்து கிரேட்டராக இருக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு BQ ப்ளஸ் ஆர். ஆர் எப்படி இருக்கணும், 0 விட கிரேட்டராக இருக்கணும், ஈக்குவல்ட்டாகவும் இருக்கலாம், லெஸ் தென் பி. ஃபர்ஸ்ட் நம்பர் தான் கிரேட்டர், ஸோ அதை ஏன்னு எடுத்துக்கலாம். செகண்ட் நம்பர் தான் ஸ்மால் நம்பர், ஸோ அதை பி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ லாங் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். கிரேட்டர் நம்பரை இன்சைட் ரைட் பண்ணுதோம். ஸ்மால் நம்பரை லெஃப்ட் சைட் ரைட் பண்ணுதோம். இப்போது என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்ணி பார்க்குறோம். இங்கே 2 டிஜிட் எடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்பர் எடுங்க, ஸ்மால் நம்பராக இருக்குது, ஸோ 2 டிஜிட் எடுத்துக்கிட்டோம். 10. 10ல் எத்தனை 9 இருக்குன்னு செக் பண்ணுங்கள். ஒரே ஒரு 9 தான் இருக்குது. 2 9s are 18. இங்கே 18 இல்லை. ஸோ இப்போ 1 தான் பாசிபிள். இந்த பிளேஸை 1 ரைட் பண்ணிக்காங்க. இதை எடுத்து அப்படியே ரைட் பண்ணிக்கலாம். இந்த சம பொறுத்தளவுக்கு நம்பர்ஸை கரெக்டாக ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். லெஃப்ட்டில் இருந்து ரைட் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் ஒரு நம்பர் பேலன்ஸ் இருக்கும். நீங்கள் செப்பரேட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் வரும். 8, நெக்ஸ்ட் நம்பர் 4, நெக்ஸ்ட் நம்பர் 6, நெக்ஸ்ட்டு 9. இப்போ செப்பரேட் பண்ணிக்கலாம். பாரோ வாங்கினீங்கன்னா இங்கே இங்கே பேலன்ஸ் 1 இருக்கும். அப்போ இந்த பிளேஸில் 14 அப்படின்ட்டு இருக்கும். இப்போ 14லேருந்து 8 செப்பரேட் பண்ணிங்கன்னா 6 வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 1 தான் இருக்காங்க, செப்பரேட் பண்ண முடியாது. மறுபடியும் பாரோ வாங்குதோம். இந்த பிளேஸில் 1 ரெடியூஸ் ஆகும். இங்கே இங்கே 11 இருக்கும். 11லேருந்து 4 செப்பரேட் பண்ணிங்கன்னா 7 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் 1 தான் இருக்கிறாங்க, செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ இங்கேருந்து பாரோ வாங்கலாம். இங்கே 9 சேஞ்ச் ஆயிடுவாங்க. அப்போ இந்த பிளேஸ் 11 இருக்கும். 11லேருந்து 6 செப்பரேட் பண்ணிங்கன்னா 5 வரும்.
ஸோ 9 மைனஸ் 9 0. இது நாட் ஈக்குவல் 0. ஸோ அப்போ என்ன செஞ்சிடலாம், இதோடைய ரைட் சைடில் ஸ்டார்ட் பண்ணி போகலாம், அப்படி இல்லைனா செப்பரேட் பண்ணி செஞ்சுக்கலாம். சிலர் கன்ஃபியூஸாக இருக்குன்னா நீங்கள் செப்பரேட் பண்ணி செய்யுங்க. இல்லை எனக்கு டைம் சேவ் ஆகும், அதே மாதிரி ஸ்பேஸ் சேவ் ஆகும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ரிமைண்டர் லெஃப்ட் சைடு ரைட் பண்ணதும் 5 7 6, டிவைசரை இன்சைட் ரைட் பண்ணதும் 9 6 4 8. இதனுடைய ஃபர்ஸ்ட் நம்பரும் செக் பண்ணதும் 9ல் எத்தனை 5 இருக்குன்னு பாருங்கள். 1 5 is 5, 2 5 are 10. 10 நாட் பாசிபிள். ஸோ அப்போ 1 தான் பாசிபிளாக இருக்குது. இப்போ 1 5 is 5. ஸோ அப்போ 1 அந்த பிளேஸ் ரைட் பண்ணுங்கள். அப்போது 1 6 is 6, 1 7 is 7, 1 5 is 5. இப்போ செப்பரேட் பண்ணலாம். இதை விட ஸ்மால் நம்பர், ஸோ இங்கே பாரை வாங்குவோம். இப்போ இதுலேருந்து 1 ரெடியூஸ் ஆகும். ஸோ இப்போ 5 இங்கே கட் பண்ணிவிட்டு 4 அப்படி ரைட் பண்ணிவிட்டு இந்த 1 இங்கே கொடுத்துரும் 14. 14ல் 6 செப்பரேட் பண்ணிங்கன்னா 8. நெக்ஸ்ட்டு இங்கே 5 இருக்கிறாங்க. 5லேருந்து 7 செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ பாரை வாங்குறதும் இங்கே 1 ரெடியூஸ் ஆகும். ஸோ அப்போ அந்த பிளேஸில் 8, இந்த பிளேஸ்லேருந்து 1 கொடுத்தீங்கன்னா அது 15ஆக சேஞ்ச் ஆயிரும். ஸோ 15லேருந்து 7 செப்பரேட் பண்ணிங்கன்னா 8. நெக்ஸ்ட்டு 8லேருந்து 5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 3. நெக்ஸ்ட்டு ஒரு நம்பரை என்ன செய்வீங்க, இந்த பிளேஸில் இருக்கிறாங்க அவங்கள அப்படியே டவுன் பண்ணும். ஸோ அந்த நம்பர் 8. 5 இருக்குது, ஃபஸ்ட்டு டிஜிட், இங்கே 3 இருக்குது, பண்ண முடியாது. ஸோ அப்போ 2 நம்பர்ஸும் சேர்த்து எடுத்துங்க. இந்த 5 வந்து 38ல் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அப்போ 6 5s are 30, 7 5s are 35. ஸோ 7 பாசிபிள் இருக்க மாதிரி தெரியுது. அதை செக் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் என்சி கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. 5 7 6, 6 7s are 42, பேலன்ஸு 4, 7 7s are 49, ப்ளஸ்ஸு 4 53, பேலன்ஸு 5, 5 7s are 35, ப்ளஸ் 5 40. இந்த பிளேஸில் 14 வருது, ஆனால் இங்கே என்ன செய்யுங்க 38 தான் இருக்குது. ஸோ அப்போ இது நாட் பாசிபிள். அப்போ 7க்கு ப்ரீவியஸ் நம்பர் என்ன இருக்கும் 6. ஸோ அந்த பிளேஸில் 6 யூஸ் பண்ணிக்கலாம். 6 வச்சு ஒவ்வொரு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 6 6 are 36, பேலன்ஸு 3. 6 7s are 42, ப்ளஸ் 3 45, பேலன்ஸு 4. 6 5s are 30, 30 ப்ளஸ் 4 34. இப்போ இதை செப்பரேட் பண்ணலாம். 8லேருந்து 6 செப்பரேட் பண்ணிங்கன்னா 2, 8லேருந்து 5 செப்பரேட் பண்ணிங்கன்னா 3, 8 மைனஸ் 4 4, 3 மைனஸ் 3 0 ஆயிரும். இது நாட் ஈக்குவல் டு 0. ரிமைண்டர் லெஃப்ட் சைட் ரைட் பண்ணதும் 4 3 2. டிவைஸரை இன்சைட் ரைட் பண்ணதும் 4 இதில் எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு பாருங்கள். 1 டைம்ஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ 1 தான் பாசிபிளாக இருக்கும். டைரெக்டாக 1 போடுங்க. 1 2 is 2, 1 3 is 3, 1 4 is 4. இப்போ செப்பரேட் பண்ணலாம். 6லேருந்து 2 செப்பரேட் பண்ணிங்கன்னா 4, 7லேருந்து 3 செப்பரேட் பண்ணிங்கன்னா 4, 5 மைனஸ் 4 1. இது ஈக்குவல் டு 0வாக இருக்கா? இல்லை, இதுவும் நாட் ஈக்குவல் டு 0 தான். ஸோ இந்த ரிமைண்டரை லெஃப்ட் சைட் ரைட் பண்ணதும் 1 4 4. டிவைஸரை இன்சைட் ரைட் பண்ணதும் 4 3 2. இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணி பாருங்கள். 1 இருக்காங்க, இங்கே 4 இருக்காங்க. 4 1 is 4. ஸோ இப்போ 4 பாசிபிளாக இருக்குது, ஆனால் அதை செக் பண்ணி பாருங்கள். 1 4 4 இன்ட்டு 4. 4 தான் பாசிபிள்னு சொன்னோம். 4 4s are 16, பேலன்ஸ் 1. 4 4s are 16 ப்ளஸ் 1 17, பேலன்ஸ் 1. 1 4 is 4, 4 ப்ளஸ் 1 5. 576 இருக்குது, ஆனால் இங்கே 4 தான் இருக்குது. ஸோ அப்போ இதுக்கு முதல் நம்பர் 3. இப்போ 3 பாசிபிளாக இருக்கும். 3 டேரெக்டாக நீங்கள் ரைட் பண்ணிக்கங்க. 3 4s are 12, பேலன்ஸ் 1. 3 4s are 12 ப்ளஸ் 1 13, பேலன்ஸ் 1. 3 1 is 3 ப்ளஸ் 1 4. ஸோ 432. இப்போ செப்பரேட் பண்ணுங்கள். சேம் நம்பராக இருக்காங்க. செப்பரேட் பண்ணிங்கன்னா 0ன்னு வந்துடுவாங்க. ஸோ இப்போ ரிமைண்டர் 0ன்னு வந்துன்னா என்ன சொல்லியிருக்கிறோம், இந்த நம்பர் தான் HCFன்னு சொல்லியிருக்கிறேன். இந்த லாங் டிவிஷன் எல்லாமே என்ன செய்தோம், யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முக்கு ரைட் பண்ணுதோம். ஸோ அதுக்கு நான் ஒரு ஷார்ட் ஹிண்ட் கொடுத்துருந்தேன் உங்களுக்கு. கொஸ்டின் மார்க் எப்படி போடுவோம், இப்படி தான் போடுவோம். ஓகே, ஸோ அந்த ஃபார்முக்கு நம்ம எடுத்துக்கிறதோம் இதை. அப்போ எங்கேருந்து இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிவைடண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ டிவைடண்டில் ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் இந்த பிளேஸ்ங்க டிவைஸர் கோஷியன் ஃபைனலாக ரிமைண்டர் பிளேஸ் வரணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன இருக்குங்க, ஸோ இதான் A. நெக்ஸ்ட் ஈக்குவல் டு 2, B வேல்யூ அது டிவைசர். ஸோ அந்த பிளேஸில் 9 6 4 8.
நெக்ஸ்ட்டு கியூ வேல்யூ இந்த இருக்குது 1. ஸோ அந்த பிளேஸை இன்ட்டுன்னு போட்டுக்காங்க, இன்ட்டு 1, இந்த 1 ரைட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரிமைண்டர் 576. ஸோ இந்த பிளேஸில் ப்ளஸ் போட்டு இந்த நம்பர் அப்படியே எடுத்து ரைட் பண்ணுவோம். 576 கமா போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் ஆர் ஈக்குவல் டு 576. அது 0 இல்லை, ஸோ அப்போ அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு போட்டு ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வரோம். டிவைடண்ட் இருக்காங்க, அப்புறம் டிவைசர், கோஷியன், ஃபைனலாக ரிமைண்டர். லாஸ்ட்ல இங்கே தான் வராங்க ரிமைண்டர். ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 576 இன்ட்டு 16 ப்ளஸ் 432 கமா. ஸோ இப்போ ஆர் ஈக்குவல் டு நினைச்சிங்க 432, that is not equal to 0. ஸோ இங்கே ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே ஸ்டார்ட் பண்ணதும் அப்புறம் இங்கே ஃபினிஷ் பண்ணதும் அந்த பிளேஸில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு 432 இன்ட்டு கோஷியன்ட்டு 1 ப்ளஸ்ஸு ரிமைண்டர் இஸ் 144 கமா. ஆர் வந்து என்ன செய்வீங்க 144, அது நாட் ஈக்குவல் டு 0. இங்கே ஸ்டார்ட் பண்ணதும் இங்கே டச் பண்ணதும் இங்கே டச் பண்ணதும் லாஸ்ட்டாக இங்கே ஃபினிஷ் ஆயிடும். 432 இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு 144 கோஷியன்ட் வந்து 3 இன்ட்டு 3 ப்ளஸ்ஸு ரிமைண்டர் 0. ஸோ இப்போ அந்த பிளேஸில் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துட்டாங்க. அப்போ ஸ்டாப் பண்ணிடுவோம். இவங்க தான் ஹச்சிசிஎஃப்னு சொல்லியிருக்கோம். therefore HCF of கொஸ்டின் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க அதை எடுத்து ரைட் பண்ணணும். இவங்க 2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் 10224 அண்டு நெக்ஸ்ட் நம்பர் 9648 இஸ் இந்த வேல்யூ என்ன இருக்குது 144. ஸோ இந்த பிளேஸில் பாருங்கள், இவங்க 2 பேரும் சேமாக வந்துகிட்டே இருப்பாங்க. இந்த கிராஸில் வரக்கூடியவங்க இவங்க 2 பேரும் சேமாக வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் எதுவும் மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கங்க. அதே மாதிரி என்ன செய்யுங்க, இந்த பிளேஸில் ரிமைண்டர் இருக்காங்களா, இந்த ரிமைண்டரும் சேமாக வந்துகிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அதே கொஸ்டின் நம்பர் 6ல் லாஸ்ட் ரோம் லெட்டர் 4th. இதில் நம்பர் பாருங்கள் 84, 90 அண்டு 120 3 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ்க்கும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதனுடைய ஆன்சர்ஸை வச்சு அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நம்பர் இருக்குல்ல அதுக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கணும். அதுதான் ஆன்சர். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்தீங்க அப்படின்னா ஹச்சிசிஎஃப் ஆஃப் 84, 90 அதுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ எதுவும் தெரியாது. மறுபடியும் ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறோம். அது எந்த நம்பருக்கு அப்படின்னா இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த நம்பருக்கும் லாஸ்ட்டாக ஒரு நம்பர் இருக்குல்ல அந்த நம்பரை எடுத்துக்கிங்க, 120. இதுக்கு என்ன ஹச்சிசிஎஃப் கிடைக்குங்களோ அதுதான் நமக்கு ஆன்சர். பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஏ வந்து கிரேட்டராக இருக்கணும். ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஆர் எப்படி இருக்கணும் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க 2 பேர் கண்டுபிடிக்கிறோம். டு ஃபைண்ட் ஹச்சிசிஎஃப் ஆஃப் ஃபஸ்ட் நம்பர் இருக்கு 84 அண்டு 90 தான் கிரேட்டராக இருக்காங்க. இப்போ A is equal to 90, B is equal to 84. லாங் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். பிக் நம்பரை இன்சைட் ரைட் பண்ணதும் ஸ்மால் நம்பரை லெஃப்ட் சைடில் ரைட் பண்ணதும் ஃபர்ஸ்ட் நம்பர் செக் பண்ணி பார்க்குறோம். இந்த பிளேஸில் 8 இருக்குது, இங்கே 9 இருக்குது. ஸோ 18 is 8 1 தான் பாசிபிளாக இருக்குது. அப்போ இந்த பிளேஸில் 1 ரைட் பண்ணிக்கலாம். 184 is 84. ஸோ அதை அப்படி டேரெக்டாக ரைட் பண்ணிவிட்டேன். இப்போ செப்பரேட் பண்ணலாம். செப்பரேட் பண்ணும்போது இங்கே 0 இருக்குது. அப்போ என்ன செய்ய முடியாது, செப்பரேட் பண்ண முடியாது. இங்கேருந்து பாரம் வாங்குவோம். ஸோ இங்கே 1 ரெடியூஸ் பண்ணிங்கன்னா 8ன்னு வந்துடும். ஸோ இந்த பிளேஸில் 10 வந்துடுவாங்க. 10லேருந்து 4 செப்பரேட் பண்ணிங்கன்னா 6. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0. ஸோ நாட் ஈக்குவல் டு 0 வந்தால் அகெயின் பி டிவைட். இந்த ரிமைண்டரை லெஃப்ட் சைடு ரைட் பண்ணுவோம், டிவைஸரை இன்சைட் ரைட் பண்ணுவோம். 84. இப்போ செக் பண்ணி பாருங்கள், இதில்
1 6 is 6 அது மட்டும்தான் பாசிபிளாக இருக்குது. ஸோ டேரெக்டாக 1 போட்டு 6 ரைட் பண்ணிக்கணும். இப்போ செப்பரேட் பண்ணலாம். 8லேருந்து 6 செப்பரேட் பண்ணிங்கன்னா 2 4 அப்படியே டவுன் பண்ணுவோம். 4 வருவாங்க 24 4 6 24. ஸோ இப்போ டேரெக்டாக 4 ரைட் பண்ணிக்கலாம். இப்போ செப்பரேட் பண்ணலாம். சேம் நம்பரு செப்பரேட் பண்ணால் 0 வந்துடுவாங்க. ஸோ ஸ்டாப் பண்ணிடலாம். இவங்க தான் HCF. இந்த 2 லாங் டிவிஷனும் யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்ம் ரைட் பண்ணதும் இந்த ஃபார்முக்கு. ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி ரைட் பண்ண சொன்னேன். இங்கே ஸ்டார்ட் பண்ணதும் டச் பண்ணதும் இங்கே டச் பண்ணதும் லாஸ்ட் அண்ட் இங்கே 6ல் ஃபினிஷ் பண்ணிடுவோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் நம்பர் 19 ரைட் பண்ணதும் இஸ் ஈக்குவல் டு பி வேல்யூ இந்த இருக்கிறாங்க 84 இன்ட்டு மல்டிப்ளிகேஷன். கியூ வேல்யூ இஸ் 1 கொஷின் ப்ளஸ்ஸு 6 ரிமைண்டர் 6. ஸோ அந்த பிளேஸில் ஆர் நாட் ஈக்குவல் டு அதாவது 6ன்னு எடுத்துக்கிறோம். அது நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடுது. இங்கேயும் அதே மாதிரி கொஸ்டின் மார்க் அப்படி ரைட் பண்ணிக்கோங்க. 84 is equal to 6 into 14 plus 0. R is equal to 0 வந்தால் இவங்க தான் HCF நமக்கு. ஸோ HCF of 84 and 90 is இந்த நம்பர் 6. நெக்ஸ்ட்டு to find அதே மாதிரி ரைட் பண்ணுதோம். HCF of 6 and கொஸ்டின் லாஸ்ட்டாக ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கும் ஃபைன் பண்ணுதோம். ஸோ அந்த ஆன்சர் தான் 3 நம்பருக்கும் HCF. இப்போ இந்த பிளேஸ் ஏங்கிறது யார், உங்கள் 2 பேரில் கிரேட்டர் யாரோ அவங்க தான். ஸோ இப்போ A is equal to 120, B is equal to 6. இந்த 2 நம்பர்ஸ்க்கும் நம்ம லாங் டிவிஷன் ஃபைன் பண்ணலாம். கிரேட்டர் நம்பர் இன்சைட் ரைட் பண்ணுதோம், ஸ்மால் நம்பரை லெஃப்ட் சைட் ரைட் பண்ணுதோம். ஃபஸ்ட்டு 2 நம்பர் எடுத்துக்கிறோம். இங்கே 6 இருக்குது. ஸோ அப்போ 2 6 12 அப்படின்னு பாசிபிள் இருக்குது. டேரெக்டாக 2 ரைட் பண்ணிக்கலாம். 12 12 - 12 0 இருக்குது. ஒரு 0 வந்துருக்குறாங்க. அது கீழே டவுன் பண்ணும்போது இங்கே யாரும் டிவைட் பண்ணதுக்கு பேலன்ஸ் கிடையாது. ஸோ அதே 0 நினச்சிங்க கோஷன் பிளேஸ்லையும் ரைட் பண்ணிக்கோங்க 0. ஸோ இங்கே 0 வந்துட்டு இவங்க தான் HCF. இந்த லாங் டிவிஷனை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா ஃபார்முக்கு ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சிம்பிள் கிண்ட் கொடுத்துருந்தேன். கொஸ்டின் மார்க் மறுபடியும் போட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி 120 is equal to 2 டிவைசர் 6 இன்ட்டு கோஷியன்ட் வந்து 20 ப்ளஸ்ஸு ரிமைண்டர் 0. ஸோ இப்போ இந்த பிளேஸில் R is equal to 0 அப்படின்னு வந்ததுன்னா HCF யார் இருப்பாங்க, இவங்க தான் HCF. ஸோ இப்போ இந்த 3 நம்பர்ஸ்க்கும் HCF அதுதான். ஸோ தேர்ஃபோர் HCF of 84, 90 and 120 is என்ன இருக்குது 6. 6 எடுத்து அப்டேட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல்.